வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பண்ணுற இந்த டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட மெது வடை. அந்த வடமாவை ப்ராப்பராக அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக மெதுன்னு பேப்பர் மாதிரி பறக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வேக வச்ச துவரம்பருப்பு 150 கிராம், மசாலாக்கு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 15 நம்பர், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் 150 கிராம், பெரிய வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 2, புளி 1 லெமன் சைஸ், டீட்டி பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், வெல்லம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிஃபன் சாம்பாருக்கு துவரம்பருப்பு வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அதாவது 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சொல்லியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. இந்த பருப்பு நல்லா வேகணும். அதனால் 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா பாயில் பண்ணுறேங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த டிஃபன் சாம்பாருக்கு பவுடர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போதும், அதிகமாக நல்லெண்ணெய் வேண்டாம் இந்த பவுடர் மசாலாக்கு. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு, அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு, அதுக்கு பிறகு முழு தனியா, சீரகம் 3/4 டீஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1/2 டீஸ்பூன் இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதே மாதிரி வெந்தயம் 1/4 டீஸ்பூனில் சும்மா ஒரு 10 நம்பர் இங்கேயும், அதுக்கப்புறம் தாளிப்புலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெந்தயம் போட்ட பிறகு காஞ்ச மிளகாய் 10 நம்பர் இந்த இடத்துல போடலாம். அப்படின்னா 10லேருந்து 12 நம்பர் போடுங்க. அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. அந்த டைமில் முழு மிளகு ஒரு 8லேருந்து 10 நம்பர் போதும். அதிகமான முழு மிளகு தான் வேண்டாம். அப்படி முழு மிளகு அதிகமாக போனால் உங்களுக்கு டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 8லேருந்து 10 நம்பர் போட்ட பிறகு இதை அப்படியே வதக்க ஆரம்பிங்க. நீங்கள் இந்த எண்ணெயில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும். ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க எண்ணெய் விட்டுனா அந்த எண்ணெய் இருக்காது, நல்லா ட்ரையாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது இந்த துவரம்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. சில பேர் பருப்பு வேகாமல் அந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, அந்த சாம்பார் குக் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணி மேலே இருக்கும், கீழே பருப்பு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த பருப்பு நல்லா மசையாமல் இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் நல்ல பருப்பை வேக வச்சு மசிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். மஞ்சட்டில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம் ரொம்ப கம்மியாக போடணும், அதிகமான வெந்தயம் வேண்டாம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இந்த டிஃபன் சாம்பாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டுனா பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி. நார்மலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் போட்டால் மட்டுமே போதும். சில பேர் கத்திரிக்காய் போட்டால் பிடிக்கும், அதனால கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் கரெக்டாக ஒரு 20% அளவுக்கு வதங்கிருக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகி வர டைமில் வெங்காயம் முழுசாக தெரியும். சில பேர் வெங்காயம் நல்லா வதக்கிடுவாங்க, அது தொக்கு கான்செப்டில் போயிடும். அப்படி இருந்தால் சாம்பார் நல்லா இருக்காது. இதுக்கு பிறகு அந்த தக்காளியும் க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதே டைமில் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு.
இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலாவை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். சில பேர் இந்த மசாலா போட்ட பிறகு என்ன பண்ணுவோன்னா, அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. எப்போவுமே மசாலா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அதே டைமில் நம்ம ரெடி பண்ண அந்த பவுடர் மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா 3 டீஸ்பூன் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ இந்த பவுடர் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் இல்லை 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். மசாலாவை தொக்கு மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா வெந்திருக்கு. அதே டைமில் மசாலாவோட பச்சை வாசனை போயிருக்கேன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு புளி தண்ணி. இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு திருப்பி நல்லா கொதிக்க விடுறோம். நான் சொல்கிற மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அதே டைமில் பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக இருக்கா. இதுக்கு பிறகு வேக வச்ச அந்த துவரம் பருப்பு இதில் ஊற்றுறோம். இந்த வேக வச்ச துவரம் பருப்பு ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு மசாலா போட்ட உடனே கொதிக்க விடணும். அதுக்கு பிறகு புளி தண்ணி ஊற்றின பிறகு கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதித்த பிறகு பருப்பு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாம்பார் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்காது. அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் தெரியாது. உங்களுக்கு ஏதோ ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால தான் பருப்பு போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட சொல்லுவாங்க. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, நல்லா அந்த பருப்பு ஒரு கொதி வந்திருக்கா. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரெடி பண்ண அந்த சாம்பார் பவுடர் மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே 3 டீஸ்பூன், மொத்தம் 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மீதி உள்ள பவுடர் மசாலாவை நீங்கள் எப்படி பேக் பண்ணி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 ட்ராப் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டான ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பவுடர் மசாலா வாசனை அப்படியே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அந்த பெருங்காயம் எடுத்த உடனே போட்டுருவாங்க. ஆனால் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு நெய்யும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன். இந்த வெல்லம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாம்பாரில் காரம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக இனிப்பு தன்மை இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் அந்த இட்லி சாம்பாரும் சாப்பிட்றதுக்கும் இல்லை பொங்கல் சாம்பார் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் காரம் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டுமே ஒத்து வராது. அதனால தான் எப்பவுமே இந்த மாதிரி டிஃபன் சாம்பாரில் கொஞ்சம் வெல்லம் போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த சாம்பார் ஒரு அருமையான ஸ்டைலில் இன்றைக்கி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் டிஃபன் சாம்பார் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் மறக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. இதை தொடர்ந்து ஒரு அருமையான மெது வடை. மெது வடைக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பை 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறலைன்னா கண்டிப்பாக வடை நல்லா வராது. அதனால் 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி முடித்த பிறகு தண்ணியே இல்லாமல் டேரெக்டாக கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. 20% ஓடட்டும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். இந்த தண்ணி போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சி வரும். இந்த இடத்துல மாவு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த உளுத்தம் பருப்பு சரியாக அரைஞ்சிருக்காது, ஒன்றும் பாதியாக இருக்கும். அதனால தான் லூஸாக இருக்கும். இப்போ இதே மாவு கொஞ்சம் ஓடும் போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டியான ஒரு பக்கம் வரும். அந்த டைமில் தண்ணி தெளிக்கணுமே தவிர ஊற்றக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, இந்த மாவு அரைய இந்த மாதிரி கெட்டியாக வரும். ஸோ இந்த டைமில் தண்ணி கொஞ்சமாக தெளிக்கிறேன், ஊற்றலை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணணும். அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் மாவை நல்லா அரைச்சிருத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டர் ரெடியாக இருக்கும். நீங்கள் மாவு அரைக்கும் போது தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் கெட்டியாக இருக்கக்கூடாது. கையில் எடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அந்த பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது மேலும் கீழும் அப்படி வரும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் பிறகு நீங்கள் அந்த மாவு எடுத்து அப்படியே பவுலில் போட்டுருங்க.
இதுக்கு பிறகு மாவை நல்லா அடிக்கணும், அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னா காரணம் இருக்குது. மாவு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக இருந்து வெயிட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வடை போடும்போது ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த மாவோட வெயிட்னஸ் கம்மியாகும். அதனால தான் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க ஹோட்டலில். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸ் டாப்பிக்ஸ் எல்லாத்தையும் போட்டுரும். அதாவது இஞ்சி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், பொடிசா கட் பண்ண வெங்காயம் இதில் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் சீரகம். சீரகம் அதிகமாக போடலாமா இல்லை மிளகு அதிகமாக போடலாமா சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்குது. சீரகம் தான் அதிகமாக போடணும், மிளகு கொஞ்சம் கம்மியாக போடணும். ஏன்னா மிளகு வந்து சாப்பிட்றது நல்லது, ஆனால் சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் மிளகு கம்மியாக போடணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வர டைமில் கொஞ்சம் பெருங்காயம். ஆக்சுவலாக நான் பெருங்காயம் முன்னாடியே போட்டுருணும், மறந்துட்டேன். அதனால தான் இப்போ பெருங்காயம் இதில் ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் போடாமல் வடை போடாதீங்க. எந்த ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணிடணும். இந்த பெருங்காயம்லாம் போட்டு முடிச்ச பிறகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் மாவு நல்லா அரைச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி இப்போ செக் பண்ண போகிறோம். அதை எப்படி செக் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே விழணும். இதுக்கப்புறம் உங்களோட கையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. மாவு கையில் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நடுப்பகுதியிலேருந்து மாவை அப்படியே எடுத்து சைட் பவுலில் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது ரவுண்டாக வந்து உங்களுக்கு வடை கையில் வந்து நிற்கும், அதாவது அந்த மாவு கையில் வந்து நிற்கும். அதுக்கு பிறகு உங்களோட பெரிய விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஓட்டை விழும். இந்த மாவை அப்படியே எடுத்து போய் தண்ணியில் போடுங்க. நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா மேலே மெதுங்கணும். உள்ளே போயிடுச்சுன்னா அப்போ அந்த வெயிட்டாக இருக்குது, மாவு சரியாக அரைக்கலன்னு அர்த்தம். அதனால தான் தண்ணியில் நல்லா மெதுங்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வடை மாவு எடுத்தோமோ அதுமாதிரி 1 by 1 எடுத்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லையும் அரைக்கலாம். இதுக்கெல்லாம் கரெக்டான பொருள் இருந்தால் நல்லா சூப்பராக வரும் வடை மாவு. எங்கள் வீட்டு கிரைண்டர் வந்து ஓட மாவே அரைக்க மாட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக வடை மாவுனா நல்லா வராது, இட்லி மாவும் நல்லா வராது. அதனால தான் நிறைய பேர் ஐஸ் க்யூப்ஸ் போடுவாங்க. ஆல்டர்னேட்டிவாக இதெல்லாம் போடுறாங்க. ஐஸ் க்யூப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாவு அரைக்கும் போது கண்டிப்பாக சூடாகும். அப்படி சூடாச்சுன்னா உங்களுக்கு வந்து புளிச்சு வராது. அதனால தான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நல்லா புளிக்க விட்டு மாவு எடுத்து இட்லிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த மெது வடை நல்லா சாஃப்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கையில் பிச்சிங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி அப்படியே பறக்கணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மெது வடை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள்.